கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ரெண்டு கட்சியுமே திமுகவும் அதிமுகவும் கிரவுண்ட் லெவலில் வார்டு வரைக்கும் வியாபிச்சிருக்காங்க. பக்கா பேஸ்மெண்ட். ரெட்டையிலையும் சரி உதயசூரியனும் சரி. அப்படி விஜய் வராரு, மாற்றம் தருவார், பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் வந்து என்ன நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு இன்னை வரைக்கும் சொல்லலை. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். விஜய் அதிக வாக்குகள் வாங்குவார். சில ரெண்டு பேருடைய யார் காலையாக பிடிச்சி வாரி விடுவார். இது கம்பேரிஷன் சரியா? விஜய் சீமான் கம்பேரிஷன் சீமான்லாம் கம்பேர் பண்ண முடியாது, அது தப்பு. விஜய் எல்லா கட்சி கூட்டமே கம்பேர் பண்ணலாம். 6 தேர்தலுக்கு அப்புறம் 8% கஷ்டப்பட்டு எட்டி பிடிச்சி சீமான் நிற்கிறார். அப்போது விஜய்க்கு வரும்பொழுதே 10%னா அதோடைய வேல்யூ எப்படி? ஆனால் அதை அவங்க உணர மாட்டாங்க. இந்த 10% 20-30% ஆக்கிறதுக்கான என்ன வழின்னு கேட்டால் இன்னை வரைக்கும் அவர்கள்ட்ட திட்டம் கிடையாது. ஏன் திட்டம் கிடையாதுன்னா அனுபவமே இல்லாதவர்கள். அவங்களா ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கேட்டால் கட்சி நடத்தலை, காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தர் நல்லா திறமை வாய்ந்த ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கும்போது அங்கே அந்த ஃபேன்ஸ்குள்ளேயே வந்து இது தடையாகும்ல? நீங்கள் அதை தான் பிரச்சனையே. புஷி ஆனந்த் ஃபேன்ஸை பக்காவாக அந்த மன்றத்து மூலிமா வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மட்டும்தான் பதவின்னு ஒரு இதை விட்ட போடுறாரு. கட்சியில் வேறு யாரையும் உள்ள விட. அவங்க தானே பேஸ்மெண்ட் விஜய். அது பேஸ்மெண்ட் மட்டும்தான். என்ன ஆயிடுச்சுன்னா இவர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோன்னே விஜய்கிட்ட இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் எல்லாமுமாக மாறிவிட்டார். அப்போ யாருமே உள்ளே வராமல் பார்த்துக்கிறார். இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, அப்போ விஜய் முதல்ல என்ன பண்ணணும்னா விழிப்போடு இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லணும். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவேன் அப்படி சொல்ல தைரியம் இருக்கா இன்னி வரைக்கும்? என்ன நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர் 5000 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் டிவிக்கேன்னு கற்றுனா அது பெருசுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அது கிடையாது. கடைகோடி விவசாயி வரைக்கும் போய் சேரணும். நீங்கள் அந்த சர்வேல விவசாயிகள் பெருவாரியான ஆதரவு ஏடிஎம்கேக்கு இருக்குது. புஷி ஆனந்துடைய இந்த செயல்பாடுனால கட்சிக்குள்ளே அரசியல் அறிந்தவர்கள் பெரிய அளவில் யாருமே கிடையாது. எல்லாம் ஒருத்தர் ரிட்டையர்டு விஆர்எஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, ஒருத்தர் வியூக வகுப்பாளராக இருந்தேன்னு சொல்லிட்டு அவர், ஒருத்தர் வேறு கட்சியில் ஐடி இதில் இருந்தவர், இப்படி கொண்டு வந்து ஒருத்தர் மைக் மோகன், இவர்கள் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டுலாம் அரசியல் நீங்கள் பண்ண முடியாது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு சர்வே வந்து பார்த்தோம், ஒரு தனியார் தொலைக்காட்சியோட சர்வே. அதில் போட்டது என்னென்னா, விஜய்க்கு வந்து தனியாக நின்னார் அப்படின்னா 14% வாக்குகள் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 9% வாக்குகள் வரும் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 கட்சிகளுக்கும் அந்த 20% மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் உங்களுடைய வியூ எப்படி சார்? நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2 பெரிய கட்சிகள் அவர்கள் என்னதான் பெரிய கட்சிகளாக இருந்தாலும் தனியாக நிற்க முடியாது. அவர்களும் கூட்டணியை நம்பி தான் நிற்கிறாங்க. அப்போது இருக்கும் மழையை பொறுத்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. 2019 ஒன்றும் இல்லாமல் போன ஏடிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி 2021 மிகவும் பெருசாக ஸ்டாலின் அடிப்பார், விடியல் தர போகிறாருன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஜெயிச்சாங்க, அவ்வளோதான். இவங்க 39% வந்துட்டாங்க, 75 சீட்டு ஜெயிச்சாங்க. டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்திருந்தாருன்னா 100 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ பெரிய அளவுக்கு ஸ்டாலின் ஜெயிக்கலை. அந்த அளவுக்கு இவர்களும் 10 வருடம் ஆண்ட பிறகும் அவங்க இருக்காங்க. ஸ்டாலினுடைய கரிஸ்மா அந்த அளவுக்கு பெருசாக இல்லைன்றது தான். 5 வருஷம் இப்போ கடுமையான ஒரு எதிர்ப்பான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. 5வது வருஷத்து நோக்கி போகிறாங்க. இவர்களுக்கு பெரிய அளவில் இவர்கள் எவ்வளோ தேவைன்ற மாதிரி இன்றைக்கி நிலைமை போகுது. அதிமுக ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2024 தேர்தலில் அண்ணாமலையை வச்சு உடச்சி எல்லாம் பண்ணாலும் 21% தேர்தலே கவனம் செலுத்தலை. ஆனாலும் 21% இவர்கள் தான் தோத்துட்டு 8 இடத்துல பாஜக செகண்ட் பிளேஸ் ஆகுதுன்னு என்ன சொன்னாலும் அதிமுக தான். 2 கட்சியுமே திமுகவும் அதிமுகவும் கிரவுண்ட் லெவலில் வார்டு வரைக்கும் வியாபிச்சிருக்காங்க. பக்கா பேஸ்மெண்ட். ரெட்டையிலையும் சரி உதயசூரியனும் சரி. அப்படி பாஜகவோ காங்கிரஸோ கூட அந்த அளவுக்கு இல்லை. வார்டு தோறும் கிளைகள் அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை. விஜய் வராரு, மாற்றம் தருவார், பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் விக்கிரவாண்டி மாநாட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் வந்து என்ன நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்கன்னு இன்னை வரைக்கும் சொல்லலை.
அவர் இந்த திரைக்கவர்ச்சியை மட்டும் நம்பிட்டு கையாட்டுறாரு, போறா வராரு. யங்ஸ்டர்ஸ் ம். இருக்காங்க. ம். அவர்களாக ஏதாவது சொன்னாங்க, 10ன்னாங்க, 15ன்னாங்க, அப்புறம் 20ன்னாங்க, அப்புறம் 25ன்ட்டாங்க. ம். அது என்னமோ அந்த தங்கம் விலை, பெட்ரோல் விலை உயர்ற மாரி உயர்ந்துட்டே போகுது. ம். சரிங்க 25% வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ம். 6 மாசம் போறாருல்ல, அதில ஒரு 10% கிடைக்கும். ம். 4 முனை போட்டியில அவரு ஈஸியா ஜெயிச்சுருவாருன்றாங்க. ஒரு தேர்தலை சந்திப்பது வெறுமனே இந்த ஓட்டு அதிகம் வாங்குறத வச்சுட்டு மட்டும் ஜெயிக்கிற முடியாதுன்றது தான் நேத்து அந்த சர்வே. ம். இது வந்து ஓரளவுக்கு இவர்கள் எடுத்திருக்கிறது, நான்லாம் பல தடவ பேசிக்கிட்டு இருந்ததோட கரெக்ட்டா பல விஷயங்கள் ஒத்து வருது. அதான் இதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ணதுன்னா, இவ்வளவு தொகுதிகள் ஜெயிப்பாங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு, இவருக்கு வந்து சைபர் தான் போட்டிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. நான் இத பல தடவ சொல்லியிருக்கேன். விஜய் அதிக வாக்குகள் வாங்குவார். ம். சில 2 பேருடைய யார் காலையா பிடிச்சு வாரி விடுவார். ம். ஆனா இவர் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா, ஒரு ஒரு இடத்துல 100 ஓட்டு இருக்கு. ம். 30 திமுக, ம். 32 அதிமுக. இவரு 25ன்னா ம். 1, 2, 3வது இடம் இவரு. டெபாசிட் வாங்கலாம். ம். சீட்டு வாங்க முடியாது. இன்னொரு இடத்துல இவரு 25, திமுக 32, அதிமுக 30ன்னா அங்க திமுக கெயின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். இவரு அதிமுக காலவாரி இருப்பார். மக்கள் நல கூட்டணி இருந்ததில்ல. அவங்க ம். பர்சன்டேஜ் பெருசா வாங்கல. ம். ஆனாலும் காலவாரி விட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் நடக்கும். 2வது பெரிய விஷயம் இவரு எப்படி சார் இது பண்ணுவார்ன்னு நீங்க சொல்றீங்க? நான் யாரு? இப்ப சீமான் வந்து விஜய் எப்படி பண்ணுவாருன்னு தான் கேட்கிறேன். சீமான் இவருக்கு முன்னாடி இருந்து இருக்காரு, 10 வருஷமா அரசியல் பண்றாரு, எல்லா எலெக்ஷன் பார்த்துட்டு வராரு. 8% இப்போ ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காரு. இவரை காட்டிலும் விஜய்க்கு அந்த மவுஸ் இருக்கும், அவர் அந்த பர்சன்ட் வருவாருன்னு நினைக்கிறீங்க? சினிமா கவர்ச்சி. ம். சினிமா கவர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல. மத்தவங்க இப்ப ரன்னிங் ரேஸ் ஓட விட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாப்ல ஓடுறவன பின்னாடி நிக்க வைப்பாங்க. ம். லாஸ்ட் லாப் ஓடுறவன அங்க நிக்க வைப்பாங்க. ஏன்னா, அது ஒரு ஈக்குவாலிட்டி குடுக்குறது. ஸ்டார்ட் ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் அங்க லாங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு வரதுக்கு ம். அவ்வளோ கேப் ஆகும். ஆனா விஜய்க்கு ஃபர்ஸ்ட் லாப்லயே அங்க நிக்க வைக்கிறாங்க. லாஸ்ட் லாப்ல இருக்கிறவன் எங்க நிக்கிறானோ, அங்கே ஃபர்ஸ்ட் லாப் நிக்கிறாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே அவரு ஓடிடுவாரு ஃப்ரண்ட்ல. ம். அப்ப அவருக்கு பார்த்தா ஈஸியா எடுத்தோன்னே 10%லாம் சாதாரணமா கிடைக்கும். ம். இது இது கம்பேரிசன் சரியா? விஜய் சீமான் கம்பேரிசன். சீமான்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அது தப்பு. ம். விஜய் எல்லா கட்சி கூடயுமே கம்பேர் பண்ணலாம். இப்ப நீங்க ம். 30 வருஷமா விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒரு 3% 4% தான். 1920லேருந்து இருந்து என்ன உருட்டினாலும் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகளுடைய வாக்கு சதவீதம் ம். 1, 2% தான். இஸ்லாமிய இயக்கங்களும் சரி. கமலஹாசன் அவ்வளோ வந்தோம் 4%. 4% பெரிய விஷயம். ம். விஜயகாந்த் அவ்வளோ இது பண்ணி 9%க்கு 4 தேர்தல் ஆயிடுச்சு. ம். அந்த மாதிரி நிலைமையில விஜய் வரும்பொழுதே 9%, 10%னா அதோடைய பவரை தெரிஞ்சுக்கங்க. 6 தேர்தலுக்கு அப்புறம் 8% ம். கஷ்டப்பட்டு எட்டி பிடிச்சி சீமான் நிற்கிறாரு. ம். அப்போ விஜய்க்கு வரும்பொழுதே 10%னா அதோடைய வேல்யூ எப்படி? ஆனால் அதை அவங்க உணர மாட்டாங்க. இந்த 10%, 20, 30% ஆக்குறதுக்கான என்ன வழின்னு கேட்டால், இன்னை வரைக்கும் அவர்கள்ட்ட திட்டம் கிடையாது. ம். ஏன் திட்டம் கிடையாதுன்னா, அனுபவமே இல்லாதவர்கள். அவங்களா ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். எனக்கு கேட்டால் கட்சி நடத்தல, காமெடி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுன்னு குறிப்பிடலாமா? ஏன்னா அதான் இப்ப சொல்றேன். ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் நகைச்சுவையா இருக்கு? சொல்கிறேன். அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்குரிய நடைமுறைகள் மற்ற கட்சியெல்லாம் ஏற்கனவே முன்னுதாரணங்கள் இருக்குது. ம். அந்த மாதிரி நீ விக்கிரவாண்டி மாநாடு பெருசாக நடத்துனீங்க. ம். அந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சிக்கு உள்ள வரத்துக்கு பலரும் ரொம்ப பேர் தயாராக இருந்தாங்க. வெளி கட்சியிலேருந்து பார்த்து யாரையுமே நான் உள்ளே சேர்க்க மாட்டோன்ட்டாங்க. ம். பல அறிவாளிகள், பல செல்வாக்கு மிக்கவர்கள், ம். முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்த மாதிரி. இது இல்லாமல் அரசியல் ஆலோசகர்கள் இவங்கெல்லாம். இவர்கள் யாரையுமே சேர்க்க மாட்டேன்னு ஒன்று. 2வது புசி ஆனந்த் ஒரு நபரை இவர் பொதுச் செயலாளர் ஆக்குறாரு. ம். அந்த நபர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சாதாரண வார்டில் 2500 ஓட்டு வாங்கினார். ம். 2500 ஓட்டு வாங்கி எம்எல்ஏவை ஜெயிச்சவர். ம். அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தை பற்றி ஒரு நாலேஜ் இருக்காது. ம். அப்போ மன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டாரோ என்ன பண்ணாரோ தெரியாது. அவரை கொண்டு வந்து கட்சிக்கும் பொதுச் செயலாளர் ஆக்குறேன்னா, அப்போ விஜயுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது தெரியுதா? எனக்கு பிடிச்ச ஆளை நான் ஆக்குறேன் அப்படின்றது. கட்சிக்கு உழைத்தவர் ஆக்கணும் அப்படிங்கிற இது இருக்குல்ல. கட்சிக்கு உழைத்தவர் நான் கட்சியை இப்போ தானே ஆரம்பிக்கிறீங்க. ம். மன்றத்தில் ரசிகர் மன்றத்துக்கு உழைச்சிருக்காரு. அப்படி நீங்கள் 30 பார்க்க வருஷமா. முடியாதுல்ல. உங்க நல்லா கார் ஓட்டுறாரு டிரைவர் அப்படின்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சோன்னா நீங்கள் எம்டி ஆகணும். ம். என்னன்னு கேட்டால் நல்லா கார் ஓட்டினார்ப்பா, அவரால் என் உயிர் பல தடவை சார் காப்பாற்ற. இப்போ மாற்று கட்சியிலேருந்து ஒருத்தர் நல்ல திறமை வாய்ந்த ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கும்போது அங்க அந்த ஃபேன்ஸ்குள்ளேயே வந்து இது தடையாகும்ல சார்? அதெல்லாம் நீங்கள் அதை தான் பிரச்சனையே. ம். புசி ஆனந்த் ஃபேன்ஸை பக்காவாக அந்த மன்றத்து மூலிமா வச்சுக்கிட்டு ம். அவர்களுக்கு மட்டும்தான் பதவின்னு ஒரு இதை விட்ட போடுறாரு. ம். கட்சியில் வேறு யாரையும் உள்ள விட அவங்க மாட்டாரு. தானே பேஸ்மெண்ட் விஜய்க்கு. அது பேஸ்மெண்ட் மட்டும்தான். ம். கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் ராக்கெட்டில் 4-5 பார்ட் இருக்கும். எரிபொருள் வந்து அந்த புவியீர்ப்பு விசையை மீறி வெளியே தள்ளிடும். ம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இதுன்னு போயிட்டு மெயின் இது வேற. ம்.
நீங்கள் அந்த மாதிரி எரிபொருளாக தொண்டர்கள் மற்றவர்கள் இருக்கலாம். எல்லா டைம்லையும் அவங்களன்னா அது ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தாலும் ஆதவ அர்ஜுனா மாற்றுக் கட்சியிலேருந்து வராரு, ஒரு முக்கிய பொறுப்பு. ராஜ்மோகன் அவர்கள் வந்து திரைப்பட நடிகர், அப்புறம் யூடியூப் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அவங்களாம் விஜய் ரசிகர் கிடையாது இல்லை, அதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அரசியல் மேதைகளா? ம். அரசியல்ன்றது வேற இல்லை. இல்லை சார், அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இங்கே வர மாட்டாங்களா சார்? வர எவ்வளோ பேர் இருந்தாங்க, வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. எம்ஜிஆரை பற்றி இவங்க சொல்கிறாங்களா? ஆனால் அவனா எம்ஜிஆர்ன்றாங்களா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எம்ஜிஆருக்கே 10 வருஷம் அனுபவம் வந்தது. 62 72 62 தேர்தல், 67 தேர்தல், 71 தேர்தல், இப்படி 3 தேர்தல் பொது தேர்தலில் சந்தித்தவர் எம்ஜிஆர். பிரச்சாரகர், டைரெக்டாக தலைவராக சந்தித்தவர், வெற்றிக்கு பாடுபட்டவர். ஒன்றில் 50 சீட்டு கிடைக்குது, ஒன்றில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, 2வது இதில் பெருவெற்றி திமுகவுடைய வரலாற்றில் அது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்து அவர் கட்சியை வழி நடத்தி 77 ஆட்சி பிடிக்கிறார். அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. இவங்க போயிட்டு விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை கட்சி ஆரம்பித்தப்போ முசிறி புத்தன், இவரை மாதிரி முசிறி புத்தன் ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் மன்ற தலைவர். அவர் ஒன்றும் தலைவராகலையா? ஏன்னா முசிறி புத்தன் அதுக்கு தான், அந்த ப்ராடக்ட்டு இங்கே போட முடியாது. துணி துவைக்கிற சோப்பை வச்சுக்கிட்டு குளிக்க முடியாது. துணி துவைக்கிற சோப்பு துணி துவைக்கிறதுக்கு தான். அதை வச்சு நம்ம தேய்ச்சி குளிச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி இவர் வந்து மன்ற ப்ராடக்ட்டு. இவரை அங்கே தான் வச்சுருக்கணும். நீங்கள் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோன்னே விஜய்கிட்ட இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் எல்லாமுமாக மாறிவிட்டார். அப்போ யாருமே உள்ளே வராமல் பார்த்துக்கிறார். இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, அப்போ விஜய் முதல்ல என்ன பண்ணணும்னா விழிப்போடு இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நான் தான் முடிவெடுப்பேன். விஜய்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நான் தான் நம்ம களத்தில் இருக்க மூத்த தலைவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவருக்கு இந்த விஷயமே போகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 100% உண்மை. ஜெகதீஸ்வரனுக்கு செட் ஆகாது இல்லை சார்? ஆமாம், ஒரு தலைவருக்கு செட் ஆகாது. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்கள வந்து சசிகலா குடும்பம் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 91 96 காலகட்டத்தில் தான். அதுக்கப்புறம் வேறு ஜெயலலிதா, அவங்க தான் டிசிஷன் முடிவெடுப்பாங்க. அவங்க தான் ஆட்சியிலலாம் இவங்களெல்லாம் உள்ளேயே விடலையே, அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஒரு ஃபைல் வந்தால் படிச்சுட்டு என்ன கிராமர் மிஸ்டேக் போட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு எங்கே படிச்சிங்க, என்ன இது அப்படின்ற அளவுக்கு ஜெயலலிதா இருந்தாங்க. மற்ற விஷயங்கள்லையும் தமிழ்நாட்டை பற்றி ஒவ்வொரு விஷயம், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நுணுக்கமான விஷயம் சட்டசபையில் அவங்க பேசலாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருப்பீங்க. நான்லாம் நேரில் பார்த்துருக்கேன். அப்படி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவருடைய வேலை. எம்ஜிஆரும் அப்படி பண்ணார், கலைஞரும் அப்படி பண்ணார். இவர் வந்துட்டு புசி ஆனந்தை கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. இவருக்கு பிடிக்குதுன்றதுனால அந்த கட்சிக்கு அவரை போடுறதுன்றது மகா இது, அது ஒரு அறிவற்ற தன்மைன்னு சொல்லுவேன். லாஸ்ட்டில் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதோடைய விளைவு அனுபவிக்கிறாங்கன்ற. புசி ஆனந்தை மீறி யாரும், நீங்கள் நம்ம ஒரு இடத்துல சொல்கிறோம், 2 இடத்துல சொல்கிறோன்னா ஓகே, ஊரில் எல்லாருமே இதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கட்சிக்குள்ளே பொறுப்பு ஒரு துட்டு வாங்குறாங்க. நீங்கள் ஜெகதீஸ்வரன் முதற்கொண்டு சொல்கிறாங்க. இப்போ இது தேர்தலையும் எதிரொலிக்க போகுது. தேர்தலில் வேட்பாளரை போகிறதுக்கு அமௌண்ட் வாங்க போகிறாங்கன்னு. இப்போ இது என்ன ஆகும்? முறையற்றவர்கள், பணம் இருப்பவர்கள் உள்ளே வருவாங்க. அவர்களால் ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு கேடர்களாக பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்போது எம்ஜிஆர் பண்ணார்னா, எம்ஜிஆர் தனக்கு கீழே அப்படி ஒரு செட்டப் வச்சுருந்தார். தலைவர்கள் எவ்வளோ பேர்? பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்றைக்கி இருக்கிறாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன், காளிமுத்து, நெடுஞ்செழி உள்ளே வந்தார். அப்புறமா சத்யவாணி முத்து வந்தாங்க. பல தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. ஹெச்இ அண்டே, இந்த மாதிரி பலர் இருந்தாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல். இது இல்லாமல் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, கட்சிக்கு வெளியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கல்யாண சுந்தரம், அவருடைய நாலேஜ் எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டார். இது இல்லாமல் இந்திரா காந்தி, அந்த இது இந்த மாதிரி அவர் அடுத்தடுத்து அவர் நகர்ந்தார். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க? அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒரு ஆளை போட்டுக்கிட்டு இன்னை வரைக்கும் அவரால் எதுவுமே பண்ண முடியல. எதை தான் நேற்று நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு ஸ்லோகனை உருவாக்கணும். நீங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லணும். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் ஒழித்து கட்டுவேன் அப்படி சொல்ல தைரியம் இருக்கா? இன்னை வரைக்கும் சொல்லலை. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லை. நீ எதிர்த்து பேசிட்டு இருக்காரு, திமுக எதிர்த்து பேசிட்டு. அது இல்லை, ஆட்சி இன்னும் 10 மாதம் தேர்தல் வருது. நான் ஆட்சிக்கு வந்தால், நான் முதல்வரானால் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லியிருக்காரா எங்கேயாவது? சொல்லலை. சொன்னவங்களோட சொல்ல வேணான்றார். அப்போ இவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, தெரியுதா? 2வது, அரசியல்ன்றது இவங்க நினைக்கிற மாதிரி சும்மா மேடையில் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகிறது அரசியல் இல்லை. நீங்கள் எவ்வளோ டீப்பாக போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 1000 பேர் 5000 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் டிவிக்கேன்னு கற்றுனா அது பெருசுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அது கிடையாது. கடைகோடி விவசாயி வரைக்கும் போய் சேரணும். நீங்கள் அந்த சர்வேல விவசாயிகள் பெருவாரியான ஆதரவு ஏடிஎம்கேக்கு இருக்குது. நான் அது கூட விட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனவர், தவழ்ந்து போனவர், ஒன்றும் இல்லாதவர், வேலைங்காதவர், வேகாதவர், நானவோ பேசிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்களா? இப்போ அவர் எழுச்சி பயணம் தொடங்கணுன்னா எப்படி இருக்குது?
மிரட்டிட்டு திமுக காரங்களே சொல்றாங்க ஐயோ வேற லெவல்ல இருக்குதுங்க, இவ்வளோ ஜனம் திரளுது, நம்மளும் இப்படி பார்த்தோம் பேசுறாரு. சார், நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் அப்படின்னு அவருடைய ஸ்பீச் பதில் இங்க கொடுத்தா கவுண்டர் கொடுக்கறது எல்லாமே, நீ சுந்தரா டிராவல்ஸ்னா ஆமாப்பா நான் விவசாய பையன், உங்க அப்பா கோடீஸ்வரர், நீ ஃப்ளைட்ல போவேன், நான் இதுல தான்ப்பா போவேன். ஊர்ந்து போனவர், ஆமாப்பா நான் ஊர்ந்து போனேன் தவழ்ந்து போனேன், இதையே பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் ஆட்சியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். ஊர்ந்து போய் தவழ்ந்து போனால் நான் வந்துட்டேன்ல. இப்படி இந்த 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 என்ன சொல்கிறது, கவுண்டர் வந்து அந்த மாதிரி இருக்கு. இங்கே என்ன இருக்கு, நீங்கள் மக்கள்கிட்ட போய் இப்படி போகும்போது அதிமுக மக்கள் ஆதரவு அதிகரிச்சிரும்ல. நம்ம ஜாஸ்தியாகும், இன்னும் 2 கட்சிகள் சேரும், இவர்கள் அப்படியே பின்தங்கி போவார்கள். நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது, லவ்னா டி ராஜேந்தர் மாதிரி லவ் பண்ணினா வேலைக்கு ஆகுமா? அந்த ஹீரோயின் அங்கே நிற்கும், இவர் இங்கே பார்த்துட்டு அப்படி இப்படி போவார் வருவார். மைதிலி நிற்காதுன்னு ஒரு படத்தில் அப்படி தான், இவர் வாட்டில் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார், அது வாட்டில் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க, 2 பேருக்குள்ளே லவ் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் அதுக்கு நிச்சயம் பண்ணி இது பண்ணணும், இவர் பாட்டு பாடுவார், பொண்ணான மனசு பூவானதை ஒரு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. நீ லவ்னா போய் நேராக சொல்லிடணும், எஸ்ஆர்னோ சொல்லுமா நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னா தான். நீ பேசவே இல்லாமல் நீ ஜனங்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? இன்னொன்று எல்லா பெரிய மைனஸு இந்த புஷி ஆனந்துடைய இந்த செயல்பாடுனால கட்சிக்குள்ளே அரசியல் அறிந்தவர்கள் பெரிய அளவில் யாருமே கிடையாது. எல்லாம் ஒருத்தர் ரிட்டையர்டு விஆர்எஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, ஒருத்தர் வியூக வகுப்பாளராக இருந்தேன்னு சொல்லிட்டு அவரு, ஒருத்தர் வேறு கட்சியில் ஐடி இதில் இருந்தவர், இப்படி கொண்டு வந்து ஒருத்தர் மைக் மோகன், இவர்கள் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டுலாம் அரசியல் நீங்கள் பண்ண முடியாது. அரசியல்ன்றது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய அந்தந்த மாவட்டத்தில் இருக்க தளபதிகளை உருவாக்கணும். உங்கள சினிமாவுக்கு டிக்கெட் விற்றவங்க, மன்றத்து வேலையை பார்த்தவங்க, இவங்களை கொண்டு போய் மாவட்ட செயலாளர், அவங்க இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு வரதுக்கு முன்னாடி கூட இந்த நாம் தமிழ்லேருந்து காளியம்மா கூட இணையற மாதிரிலாம் காளியம்மாலாம் உள்ள சேர்க்கவே முடியாதுட்டாங்க. அதை யார் முடிவு பண்ணுறான்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முடிவு பண்ணுறாரு, ஜான் ஆரோக்கியசாமி. அவருக்கு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு தாவேகாவை அதுக்கேற்ற மாதிரி இயக்குறாரு. இதை நம்ம சொன்னால் அவரே ஆளை வச்சு தாவேகா தொண்டர்கள் மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது காமெடி? தாவேகா தொண்டர்களுக்கு ஆதரவாக நம்ம சொல்கிறோம், என்னையா அந்த மாதிரி உன் வேலை என்ன? கட்சியை ப்ரொபகண்டா பண்ணுறது, எங்கே மைனஸோ அதை ப்ரெஸ்ஸாக ஆக்குறது, இவங்களுக்கு 2 கட்சிக்கு இணையாக இந்த கட்சியை கொண்டு போகிறது, தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறது. அதானே, அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கட்சிக்குள்ளே யாரெல்லாம் வரக்கூடாது, கட்சியை சீமான் கிட்ட கொண்டு போய் கூட்டணியில் சேர்க்கணும், இந்த மாதிரி எண்ணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சீமான் கட்சியிலேருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னா அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, அதாவது தம்பிகளோட இவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே இவங்களை வர விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறாரு. அவர் கேட்கணும்ல, ஏன் காளியம்மாள் வரேன்னா கேட்டார். இல்லை அதை பேசுகிறோம், சரி சரி பேசுங்க. அப்புறம் இல்லை அவன் வேலைக்கு ஆக மாட்டான். உடனே சரி சரி பார்த்துக்கலாம். இன்னும் சினிமா ஷூட்டிங்கா இது? என்னப்பா ஷூட்டிங்? இல்லை சார் இங்கே நல்லா இல்லை ஷூட்டிங், அங்கே போட்டிருக்கோம், அங்கே வந்து பண்ணலாம் சார்னு. அரசியலுங்க, வாழ்க்கைங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசுடைய திட்டங்கள், தமிழகத்துடைய நிலைமை, அரசியல் நிலைமை, மக்களை பாதிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கட்சியுடைய தலைவர் விஜய் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க, எம்ஜிஆர் மாதிரின்னு. எம்ஜிஆர்னு எப்படியா இருந்தார்? தமிழ்நாட்டு அரசியலை அப்படி புட்டு வைப்பாருங்க. கலைஞர் அப்படி சினிமாலலாம் வச்சு செஞ்சு விட்டாருங்க. நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தாலும் பாடுவார். ஒரு பாட்டில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிரிஞ்சிருந்தால் பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும், இன்று நீ அன்று நான் அப்படின்லாம் பாடுவார். தொண்டர்கள்லாம் என் பக்கம் வருவாங்க, நீ வந்து துரோகி அப்படின்னு. அண்ணனின் தம்பி, அண்ணன் போற்றும் தம்பி அப்படின்னு படத்தில் இவருக்கு அண்ணனுக்கும் சண்டை இருக்கும். ஆனால் அண்ணனை இவர் வந்து இது பண்ணி பாடுற மாதிரி, அதில் அண்ணா படத்தை காமிப்பார். நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இவர் உட்காந்து அதுக்கு முன்னாடி ஒரு சரணம் வரும், அது அப்படி இருக்கும். அது காவிரியை பற்றி அப்படியே பாடி அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொன்றுலையும் வச்சு அவர் அந்த வைப்பை கிரியேட் பண்ணி எல்லாரும் ஏழை மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, விவசாயிகள்கிட்ட, ஏற்கனவே விவசாயி பாத்திரம் நடித்து பல இதில் எம்ஜிஆர் அங்கே ரீச் ஆகிருந்தார். நீங்கள் நகர்ப்புறம் தாண்டி நீங்கள் என்ன, கமலுக்கு என்ன மைனஸு? நகர்ப்புறத்தில் 12%, கிராமப்புறத்தில் 8%. கமல் கூட பழைய இதில் இன்னும் ரீச் ஆனார், இவர் அது கூட இல்லையே. 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட இவங்க ரீச் ஆகவே இல்லை. இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, இவர் எங்கே கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகிடுச்சு. நீங்கள் இவங்க பவன் கல்யாண் கிட்டலாம் கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும். இவருக்கு வர கூட்டத்தில் கூட 3-4 மடங்கு கூட்டம் வந்தது பவன் கல்யாணுக்கு. பவன் கல்யாண் எத்தனை % ஓட்டு வாங்கினார்? 5%. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சுட்டு போனார். இதுதான் யதார்த்தம். உங்களுக்கு பவன் கல்யாண் வரால கூட கூட்டம் வரல. பவன் கல்யாண் மேடையில் பேசுறது பார்த்துருக்கீங்களா? ஃபயராக இருக்கும். அதுவும் முதலமைச்சர் எதிர்த்து எப்படி பேசினார் ஞாபகம் இருக்குதா? பை பாய் ஜெகன். அந்த பை பாய் ஜெகன் டீம் தான் இப்போ இங்கே ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுது. பை பாய் ஸ்டாலின். அப்போது இவர் வந்து
ஜெகன்மூர்த்தி எப்படி பவன் கல்யாண் வீரியமாக எதிர்த்தாரோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து பேசி எப்போ விக்ரவாண்டி மாநாடு முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, தலைவர் வருவார். ஆனால் எம்ஜிஆர் மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தாரா, 77 ஆட்சி பிடிச்சாரா, இடையில் 8 படம் நடித்தார், 9 படம் நடித்தார். அதில் 2 படம் அவரே டைரக்ஷன், அதில் ஒரு படம் வெளிநாட்டில் போய் எடுத்தார், ஒரு படம் சரித்திர படம். இது ரெண்டையுமே ஒரு சாதாரண மனுஷனால கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நீங்கள் ஒரு படம் நம்ம அவதார் படம் நடிக்கிற மாதிரி தோ வராரு, அதோ வராரு, தோ வந்துடுவார், தோ மார்ச்சில் பாரு, ஏப்ரலில் பாரு, மேலே பாரு, அப்புறம் பிறந்த நாளைக்கு பாரு. பிறந்த நாளைக்கு வெளியே வந்தீங்களா? முதல் பிறந்த நாள், கட்சி ஆரம்பித்த முதல் பிறந்த நாள் வெளியே வந்தீங்களா? உங்களுடைய சொந்த கோபத்தினால வெளியே வரல. ஒரு தலைவனுக்கு சொந்த கோபம் இருக்க முடியுமா? இருந்தால் கூட தூக்கி ஓரம் வச்சுட்டு வரணும். கரெக்டா? இதுதான் நிலைமை. ஆனால் இவர் அதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. அதற்கு முக்கிய காரணம் புஷி ஆனந்த். இறுதியாக ஒரு கேள்வி, மதுரை மாநாடு செப்டம்பரில் தேதி சொல்லியிருக்காங்க. இப்போவே பந்தக்கால்லாம் போட்டு அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த மாநாட்டில்? ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் இப்போ இதெல்லாம் கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் பெரிய அளவில் விஜய் பேசாமல் போயிட்டாருன்னா உண்மையிலே ரசிகர்கள் கோபம் அடைஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்த புதுசில் ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டார். ஒரு 60க்கு 40 என்னமோ ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சு கமல் பெரிய வைப்பு. கமல் பேசுனது 7 நிமிஷமாக என்னமோ, பேச்சிலும் சுரத்தில்லை. பெரிய தோல்வியாக அந்த கூட்டம் முடிக்குது. இவர்களுக்கு இது பிரச்சனை. சினிமாக்காரர்களுக்கு அரசியலே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படியே. அப்போ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமா? விஜய்க்கு அந்த ப்ராக்டிஸே இல்லை. அதுதான் ஆர்ப்பாட்டத்தில் எதிரொலிச்சது. அப்போ இது மதுரை மாநாடு, அதுக்கு இவர் பெரிய அளவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று, விஜய்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு சப்ஜெக்ட் பேசினா அதை மட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறாரு. தமிழ்நாடு வேறு பிரச்சனையே இல்லையா? கேட்டால் எங்கள் தலைவன் இவ்வளோ பேசினாலும் அது வெதிக்கிடுது. இப்படியே சுய திருப்தி அடைஞ்சிக்கிங்க, வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்போது இது அப்புறம் மக்களை சந்திக்க செப்டம்பரில் கிளம்ப போகிறாரு. அதில் இவர் எப்படி பேச போகிறாரு, என்ன பண்ண இதெல்லாம் வச்சு தான் இவருக்கு சுற்றுப்பயணமா. ஆமாம். அதனால் இந்த இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போவே 90, 105ன்னு ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குது. ஒரு 39 தொகுதி இழுபறியாக இருக்குன்னா, அந்த இழுபறியை தனக்கான சாதகமாக்க 2 கட்சியும் முயற்சி எடுக்கும். முதலமைச்சரே இறங்கி ரோட்டாக போகிறாரு. அவர்கள் பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, உறுப்பினர் சேர்க்குறாங்க அந்த டைமில் தான். இதெல்லாம் பம்மாத்து உறுப்பினர்லாம் ஒரு இதுவே கிடையாது. பாஜக 1 கோடி சேர்த்தாங்கன்னா ஓட்டாக உள்ளது, அதெல்லாம் ஏமாத்து. அதே வேலையை இவங்களும் பண்ணுறாங்க. பூத் கமிட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மை டிவிக்கேன்னு கொடுத்து எல்லா உறுப்பினர் ஆக்குங்கன்னு. உறுப்பினர் ஆகிட்டான்னு சொன்னால் அவன் ஓட்டில் போடணும். அதனால் இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை தான் யோசிக்கிறாங்களே தவிர, இவர் இந்த உறுப்பினர் சேர்க்கும் போது அவங்க ஏற்கனவே பல வேலைகள் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கீழே வரைக்கும் செட்டப் இருக்குது, உட்கட்டமைப்பு இவங்களுக்கும் இருக்குது. இவர்களுக்கு பெரிய பலமே பிரச்சாரம், திமுக எதிர்ப்பு அலை, அது பெரிய பலம். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆற்றல் மிகுந்த பேச்சு இருக்கா? இல்லை ஒரு பெரிய அளவில் உட்கட்டமைப்பு இருக்கா? இல்லை மதிப்புமிக்க தலைவர்கள், தளபதிகள் இருக்காங்களா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இவங்க போய் சந்திக்க. ஒரு படத்தில் ரேஸ் போவார் தெரியுமா விஜய், பழைய ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஆயில் ஊற்றும், அந்த மாதிரி கதை. அதில் ஜெயிப்பார், ஹீரோ ஜெயிப்பார். இதில் அது படம் மாதிரி தான், நல்லா 2-3 ரேஸ் கார் நிற்கிது. இவங்க அந்த படத்தில் வர மாதிரி ஒரு ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு விரல் நீட்டிக்கிட்டு இருந்தாலும் நடக்காது. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.